என்னுடைய நம்பிக்கையுடன் நான் பேசுகிறேன். சாமானிய மனிதனின் நம்பிக்கையுடன் பேசலாம். என் துணிவு என்ற நம்பிக்கையை உன் மூலமாக கண்டேனே என் நண்பனே. மனம் என்ற ஒன்று உடையும் போது நம்பிக்கையாக என் நண்பன் பிறந்தான். முயற்சி ஒன்று உருவாகும் போது என் மனதில் எழுச்சி என்ற நம்பிக்கை உருவாகி கொண்டிருக்கும். என் அன்னையும் என் தந்தையும் என் வாழ்வில் இருக்கும் பொழுது என் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இந்த சமூகம் என்ற கடலில் நான் பயணிக்கும் நம்பிக்கை என்ற துடுப்புடன் நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் நினைவுகளை வென்றெடுத்து கொண்டிருக்கும் உங்கள் தாரிக். என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாரிக். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் ரெட் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சுருக்கேன். இப்போது என்னோடய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். நான் படித்தது ரிலேட்டிவாக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். 15,000 2 வருஷம் நான் வாங்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வேறு எதனா டெவலப் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். எங்கள் ஃபேமிலி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பிஸ்னஸில் கிடையவே கிடையாது. நான் 20 வயசுலேயே நினச்சேன் நான் என்ன பண்ண போகிறேன் லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது மொபைல் ஃபீல்ட் செலக்ட் பண்ணேன். நான் 22 வயசில் இந்த பிஸ்னஸ் உள்ள வந்தேன். பிஸ்னஸ் உள்ள வந்து 6 மாதம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதே ஷாப்பில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஷாப்பே எனக்கு கிடையாது, இந்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நான் அதே நேரத்தில் வேறு ஒரு மெயின்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பாக ஒன்று பார்த்து ஒரு 5 லட்ச ரூபா செலவு ரெடி பண்ண 5 லட்ச ரூபா ஆகும் தெரிஞ்சு தைரியமாக இந்த பிஸ்னஸ்லேருந்தே திரும்ப வந்து அதுலேருந்து அப்டேட் ஆகி மேலே வந்திருக்கேன். மொபைல் ஃபீல்டில் போகும்போது எல்லாருமே வந்து மொபைல் ஷாப்பில் ரீசார்ஜ், மொபைல் சேல் பண்ணுறது, சர்வீஸ் அது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதிலே டிஃப்ரெண்ட்டாக போனோம். இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். நான் இந்த ஃபீல்டு உள்ள வரும்போது அந்த மொபைல் ஸ்கின்னு, மொபைல் டெம்பர் யாருமே கிடையாது. என்கிட்ட வந்து கேட்டாங்க இது எப்படி எடுத்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் வந்து நான் ஒரு 4-5 பேருக்கு மிஷின் சொல்லி விட்டுருக்கேன். அவங்களும் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் தான் செலக்ட் பண்ணேன். இந்த இப்போ மிஷின் எடுத்துட்டோம், மெட்டீரியல் அவங்கள்ட்ட இருக்குமா இருக்காதா இல்லை வேறு இடத்துல மெட்டீரியல் வாங்கணும் கவலையே தேவையில்லை. நீங்கள் மிஷின் எடுத்து அது ஃபால்ட் ஆச்சுனாலும் ஃபால்ட் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே மெட்டீரியல் வந்து ஒரு மெட்டீரியல் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா மெட்டீரியலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 26 வயசில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க, அவங்களோடையும் அந்த சக்ஸஸ் பண்ண முடியும். என்னோட கடை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேட்டிங்கன்னா க்ளோஸ்லேயே இருக்காது, ஒரு நாள் கூட லீவே விட மாட்டேன். அதோட சக்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷமாக இந்த ஃபீல்டு உள்ள இருக்கிற காரணம் எதனால்னா நம்ம இதுக்கு விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நீ கடை முட்டா நாளைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க தெரியும், அதனாலே டெய்லி வந்து கடை திறக்கணும். எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியும். இடத்துல வந்து கஷ்டப்பட்டு நான் மெயினில் ஒரு கடையை பார்த்து போனேன்னா அதுக்கான சக்ஸஸ் காரணம் வந்து நம்மளோட உழைப்பு தான். நீங்கள் நைட்டும் பகலும் உழைக்கணும்லாம் கிடையாது, கண்டினியூஸாக நம்ம தொழிலை வந்து கவனம் செலுத்தினாலே வந்து போதும், நம்மளோட சக்ஸஸ் கண்டிப்பாக வந்துடும். நம்ம விடாமுயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் சக்ஸஸ் பண்ணலாம். நான் மிஷினரி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் நான் சக்ஸஸாக தான் இருக்கேன். நீங்களும் இந்த சக்ஸஸ் வரணும்னா மிஷினரி ஃபீல்டாகவே போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுன்னு கிடையாது, நான் சொல்கிறதால ட்ரிங்க்கு தான் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 4-5 பிராண்டு இல்லை எத்தனை பிராண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறதுனாலும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் ட்ரிங்க்கு போகலாம். நான் 4 வருஷமாக இவங்க கூட டைப்பில் இருக்கிறதால எனக்கு வந்து மிஷினரி, சர்வீஸ் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, மெட்டீரியல் சப்போர்ட்டு எல்லாமே வந்து எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. நீங்கள் நான் சொல்கிறதால இது எடுக்க தேவையில்ல, நீங்கள் வெளில நிறைய மிஷின் பார்த்துட்டு கூட லாஸ்ட்டாக ட்ரிங்க் வந்து பார்க்கலாம், எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் 2 பேருக்கு தான். ஒன்று அம்மா அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் கேட்டப்போ ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. கூட இந்த ஃப்ரெண்ட்ஸும் ஓகேடா நம்ம பண்ணலாம், புதுசாக பண்ணலாம் நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் உள்ள வந்ததுக்கு அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.